புக் அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு மெயின்ஸ்க்காக கவர் ஆயிருந்தது. மெயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுலேயே சில 1 மார்க்ஸ் இருக்குது. 1 மார்க்ஸ்ல என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த மாஸ் சிண்ட்ரம் அப்படிங்கிற பிளேஸ் வந்து மெகாலயா ஸ்டேட்ல இருக்குது. இது வந்து லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜெய்சல்மர் இந்த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்ல இருக்குது. இது வந்து லேண்ட் ஆஃப் லோயஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டாப் 5 லாங்குவேஜ் ஸ்போக்கன் இன் இந்தியா என்னென்னா ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு, மராத்தி, தமிழ். இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பாக்ஸ்ல இருக்கு. எந்த புக்லையுமே பாக்ஸ்ல இருக்குன்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பாக்ஸ்ல இருக்கிறத கொஞ்சம் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வாட்டி ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ பாக்ஸ்ல இருக்கிறது எப்பவுமே நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸ்ல இருக்கிறத மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு சில ஃப்ரேம் இருக்கு. அதை நம்ம ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதுவும் பாக்ஸ்ல தான் இருக்குது. என்னன்னா தமிழ் வந்து 2004ல கொடுத்துருக்காங்க, சான்ஸ்கிரிட் 2005ல கொடுத்துருக்காங்க, தெலுங்கு அண்ட் கன்னடா 2008ல கொடுத்துருக்காங்க, மலையாளம் 2013ல கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க, ஒரியா 2016. இப்போ ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னும் ஒரு 5 லாங்குவேஜுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபியூச்சரா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டான்ஸ் ஃபார்ம்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டான்ஸ் ஃபார்ம்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த வகையில சத்ரிய அண்ட் பிஹு அசாம்ல, யக்ஷகானா கர்நாடகா, கதகளி கேரளா, கதகளி தெய்யம், நெக்ஸ்ட் மோகினி ஆட்டம் கேரளா, பாங்க்ரா பஞ்சாப், கர்பா அண்ட் தாண்டியா குஜராத், உத்தரப்பிரதேஷ்ல ராஸ்லீலா, உத்தரகாண்ட்ல சோலியா, ராஜஸ்தான்ல கல்பேலியா கூமர். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்குது இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு படிச்சிருப்போம். இது வந்து இந்த வார்த்தையை இந்த வேர்டை யாரு வந்து ஃப்ரேம் பண்ணா அப்படின்னு சொன்னா பை ஜவஹர்லால் நேரு அவங்க. இவர் யாரு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இவருடைய புக் இருக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது வந்து பாக்ஸ்ல கவர் ஆயிருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஃப்ரேம்டு பை ஹூம் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். நெக்ஸ்ட் இதே இதுல பாக்ஸ்ல V.S. ஸ்மித் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்தியா ஆஸ் எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதுவும் பாக்ஸ்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் எப்படி படிச்சு பாஸ் பண்ணனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கைட் பண்றேன். இது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க, நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.